ஹாய் மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. ஹாப்பி நியூ இயர். சரி, நியூ இயர் ஸ்பெஷல் என்னம்மா? இன்னைக்கு நம்ம வீட்டில் நியூ இயர் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. ஆமாவா? சரி, என்னென்ன தேவை பொருட்கள் எல்லாம் சொல்லிடு. இப்போ தான் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிட்டனால காட்டுறேன். சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு லெமன் ஒரு 1/2 புழிஞ்சிக்கலாம். சிக்கன் 65க்கு வந்துட்டு 1/2 கிலோ சிக்கனும் ஒரு 1/2 லெமனும் எடுத்திருக்கேன். புழிஞ்சிட்டு அப்புறமா தயிர் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அரை டீஸ்பூனாக வருது, அதனால தான் கொஞ்சமாக போடுறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, சிக்கன் கபாப் மசாலா பவுட்ரு இது போட்டுக்கலாம். பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இந்த பிரியாணி செய்யறதுக்குள்ள நீங்கள் கபாப் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னாக்கா ரெடி ஆகிடும் சிக்கன் 65. அப்புறமா லாஸ்ட்டாக பொரிச்சிக்கிட்டா முடிஞ்சிச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா மிஸ் ஆகிருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். பிரியாணிக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அப்புறமா தேங்காய் ஒரு 1/2 மூடி, அப்புறமா 10 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, இவ்வளோத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு பால் எடுத்துக்குவாங்கள்ல, அந்த மாதிரி பால் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 கிளாஸ் வரும் இதில் பால். நான் இதை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இதை அரைச்சி வச்சுருக்கேன். வடிகட்டுற போது நான் காட்டுறேன். இருங்க ஒரு நிமிஷம். இந்த மாதிரி வடிகட்டுறது நான் இப்படி தான் வடிகட்டிக்குவேன். தேங்காய் பால் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பிரியாணிக்கு. ஃபஸ்ட்டு எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கீ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பட்டை, கிராம்பு, இதெல்லாம் தேவையான பொருட்கள். அப்புறமா வெங்காயம், புதினா, அப்புறமா அரிசி 2 கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கேன், அதனால் 2 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். அப்புறமா இது பிரியாணி பவுடர், நான் இதான் யூஸ் பண்ணுறது, தொன்னே பிரியாணி மசாலான்னு. அப்புறமா தக்காளி வந்து இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான பொருட்கள். அப்புறமா சிக்கன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம், அப்புறமா தேவையானது இது கர்டு, இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா உப்பு, மிளகா. இந்த நடுவில் நான் இப்போ செய்யும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதுதான் மெயின். பிரியாணி செய்யணுன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரம் தான் தேவை. ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சட்டி சூடாகணுன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பட்டை, இது வந்து பிரிஞ்சி இலை நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இது வெந்தயக்கீரை, இது அப்புறமா கல்பாசி, அப்புறமா 2 ஏலக்காய். இது வந்து லாஸ்ட்டாக போடுங்க கிராம்பு, ஏன்னா தெரிக்கும் எண்ணெயில். அதுக்குதான் பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம்னாக்கா ஒரு 3 எடுத்துக்காங்க. நான் சின்னதாக இருந்ததுனால நான் ஒரு 6-7 எடுத்துக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு. வெங்காயம் வதங்கிறது தான் கஷ்டம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினோன்னே நான் தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கின மேலே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அப்போ வந்து காட்டுறேன் உங்களுக்கு. என்ன பண்ணுறது சட்டி? இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து பண்ணிட்டேன். அதை நான் ரெசிபி காட்டவே இல்லை. யாருக்காச்சும் வேணும்னு தோணுச்சுன்னா ரெசிபி காட்டுறேன், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குமா வாசனையே? இப்போவே குடிச்சினா சாப்பிட்ருவேன். இது கிரேவியை சரி வதங்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அப்போவே வந்து கரம் மசாலா வந்து நான் சொல்லலை. கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன். அப்புறமா வந்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, சிக்கனை போட்டுக்கலாம்.
வாவ். இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் போட்டுக்கலாம். ஒரு அரை கப்பு கெட்டியான தயிர். ஒரு கையால் புதினா புதினா போட்ட மேலே நான் இந்த பிரியாணி பவுடர் மசாலா போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரிஞ்சு வந்ததுனால நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால், அதை வந்து ஊற்றிடுங்க. நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இல்லையா, 4 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றுவேன். அது வந்து 3 4 கொஞ்சம் வந்து மிச்சம் இருந்துச்சு. அப்போனா 4 கரெக்டுமா? 4 கரெக்டாக. 4. ஓகே, மிக்ஸ் பண்ணு. ஸ்டேஜில் வந்து ஒரு எலுமிச்சம் கட் பண்ணி வச்சுட்டேன், போட்டு புரிஞ்சுக்கலாம். அரிசி 2 கிளாஸ் எடுத்துட்டேன், அதை ஊற வச்சிருந்தால அந்த அரிசி போட்டுக்கலாம். இன்னும் அவ்வளோ நேரமாகும். ஏன்னா ஒரு தம் கொஞ்சம் நல்லா கொதிச்ச மேலே இந்த அரிசியும் தண்ணி கொஞ்சம் ஒன்றா மாதிரி தெரியும். அப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தம் போட்டேன். லாஸ்ட்டு டச்சப்பில் நெய் ஊற்றிட்டாக்க அவ்வளோதான், முடிஞ்சு பிரியாணி சாப்பிட. நல்லா அரிசியும் தண்ணி நல்லா கொதிக்கும் அந்த மசாலா கூட. சூப்பராக எண்ணெய்லாம் அந்த பக்கம் வந்துருக்கலாமா? இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குமா? கேமராலலாம் ஆவி வந்து பண்ணுமா? கொஞ்சம் சாரி, இந்த டைமில் வந்து கொஞ்சம் பெல்லாக ஒரு மாதிரியாக தெரியும். சாரி, ஏன்னா ஆவி வந்து இதாகும். தம் எடுத்துக்கலாம். பிரியாணி தம் வச்சுக்கலாம். குக்கரில் வச்சாக்கா நல்லா இருக்கு. ஜெனிக்கு 3 டைம் பிரியாணி கொடுத்தீங்கன்னாக்கா சாப்பிட்டுட்டே இருப்பா. அம்மா, ஜெனி லைஃப் ஸ்டைலில் இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சுட சுட பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65. ஒன்றுமே தட்டில் காணுமே. இப்போ தான் வைக்கிறேன் பாரு. இப்போ ஃபைட்டா சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, சுட சுட பிரியாணி. பிரியாணி வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.